ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பச்சை மிளகா செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது காந்தாரி மிளகா செடிங்க. ஒரே ஒன்று தானே முளைச்சிச்சு. என்கிட்ட விதையும் இல்லை. முளைச்சோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பா வந்துருச்சு அப்படின்ட்டு பார்த்தா இலைச்சுருட்டு நோய் வந்து அப்படியே கருகி போயிடுச்சுங்க. ஒரே ஒரு குச்சி இருந்ததை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க. சரி வராதுன்னு நினச்சேன். சரி கொஞ்சம் புளிச்ச மோரும் தெளித்து விட்டுட்டேன். கொஞ்ச நாள் அப்படியே நின்றுட்டு திடீர்னு பார்த்து நல்லா தளன்னு வளர்ந்துருச்சுங்க. அந்த கரைஞ்ச இது கம்பு இதுதாங்க. கீழே இருந்து அழகாக தளிர் எடுத்து அழகாக புஷ்ஷாக வந்துருச்சு. எனக்கு பூவும் வச்சு மொட்டும் வச்சுட்டு வருது. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி ஆன்லைனில் வாங்கி ஏமாந்த பச்சை மிளகாய் இதுங்க. என் வீட்டுக்காரர் வாங்கினது வெள்ளை காந்தாரி விதைன்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. வாங்கி விதை போட்டு தனியாக கன்று வச்சு தனியாக எடுத்து நட்ட செடிங்க. வளர்ந்ததெல்லாம் பெரிய பெரிய பச்சை மிளகா. பார்த்ததுக்கப்புறம் ஷாக் ஆயிடுச்சு. ஆனாலும் எதிர்பார்த்துட்டு இருக்காரு, இன்னி வரக்கூடிய பூவிலேருந்து வெள்ளை மிளகா வரும்னு. ஆனால் இன்னி வரக்கூடிய மிளகாயிலையும் பச்சை மிளகா தான் வந்துச்சு. இந்த செடியை பார்த்துக்கிட்டு தான் சொல்லியிருந்தாரு வெள்ளை காந்தாரி வரும்னு. இதுலேயும் பச்சை மிளகா தான் வந்திருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்